வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது HDB Financial Services. 2026-27க்கான Q1க்கும் 2026-27 ஆனுவலைஸ்டாவுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கீ எலமெண்ட் பார்த்துருவோம். இவங்கள்ட்ட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ சிக்மெண்ட்டுன்னு இருக்கிறது 3 சிக்மெண்ட்டாக இருக்குது. என்டர்பிரைசஸ் லெண்டிங், அசெட் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் கன்சியூமர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் என்டர்பிரைசஸ் லெண்டிங்கில் வந்து என்னென்ன கேட்டகரியில் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, என்டர்பிரைசஸ் பிஸ்னஸ் லோன், சேலரிடு பர்சனல் லோன், கோல்டு லோன், இதெல்லாம் என்டர்பிரைசஸ் லெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அசெட் ஃபினான்சிங்கில் கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லோன்ஸ், டிராக்டர் லோன்ஸ், இது வந்து அசெட் ஃபினான்சிங்கில் கொடுக்குறாங்க. கன்சியூமர் ஃபினான்சிங்கில் கன்சியூமர் டியூரபிள் லோன்ஸ், ஆட்டோ லோன்ஸ், 2-வீலர் லோன்ஸ், ரிலேஷன்ஷிப் பர்சனல் லோன், அதுக்கப்புறம் மைக்ரோ லெண்டிங், இதெல்லாம் இவங்களுடைய ப்ராடக்ட். இப்போ இது வந்து ஓவராலாக இந்த 2026க்கு ஆனுவலைஸ்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கிராஸ் லோன் புக் வந்து 1185 பில்லியனாக இருக்குது. இதோடைய க்ரோத் ரேட்டுன்னு பார்க்கும்போது Q2Q 3.4% ஆகும். ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 10.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் பார்க்கும்போது 22.9 மில்லியன் இருக்குது. அதோடைய க்ரோத் ரேட்டுன்னு பார்க்கும்போது குவார்ட்டர்லியில், அதாவது Q2Q 4.3% ஆகும். ஆனுவலைஸ்டாக 19.7% இருக்குது. பிரான்ச்சஸ் வந்து 1730 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 2.44 இருக்குது. லெஸ் தென் 3 தான் நாம்ஸ் பிரகாரம் இருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் கூட அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. நெட் என்பிஏ 1.09. கிரெடிட் காஸ்ட் இவங்களுக்கு வரக்கூடியது பார்த்தோம்னா 2.35% வருது. இதுவும் கொஞ்சம் கம்மியானால் நல்லது தான். இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வரும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14.8% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசெட் 2.48% வருது. ரிட்டர்ன் ஆன் அசெட் 2.5% அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒரு லார்ஜில் வரும்போது ஓகே. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து 14% கிடைக்கிது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் 22% ஹையாக கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட இவங்க லெண்ட் பண்ணியிருக்கிறதுல 22% ஆல்மோஸ்ட் 100% செக்யூர்ட் லோன். அதுக்கு அடுத்து 100% செக்யூர்ட் லோனுங்கிறது கோல்டு லோனில் இருக்குது. கோல்டு லோன் 1% இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 23% 100% செக்யூர்ட். அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், நியூ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து 16% கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்ஷியலி செக்யூர்டு. ஏன்னா அவங்களுக்கு டிப்ரிசியேஷன் வரும், பேலன்ஸை நீ கட்டுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டுருக்க முடியாது. ஸோ இப்போ இது வந்து பார்ஷியலி செக்யூர்டு. பாக்கி எல்லாமே லெஸ் தென் 10% கொடுக்கு. பிஸ்னஸ் லோன் 10% இருக்குது. பாக்கி எல்லாமே லெஸ் தென் 10% அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து இவங்களுக்கு நல்லா ஒரு ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வரிசையிலாக இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நல்ல கம்பெனி. அது போக இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஜெனரல் இன்சூரன்ஸ் அதுக்கு வந்து அவங்க அம்பர்லா ப்ராடக்ட் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க இங்கே பண்ணுறாங்கன்னா HDFC இன்சூரன்ஸோட கனெக்ட் ஆகிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு அதர் இன்கமில் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களோட கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒரு எப்போதுமே எனக்குள்ள ஒரு உணர்வு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஃபினான்சிங் கம்பெனி, ஈவன் பேங்கிங் கம்பெனியாக இருந்தால் கூட, ஃபினான்சிங் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பேங்காக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா அவங்க புக் வேல்யூ அளவுக்கு தர தட்டிட்டு
அதுக்கப்புறமா மேலே எந்திரிச்சு வராங்கங்கிறத நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன். இப்போ நம்ம ஐசிஐசிஐ ஷேர் இருக்குது, அதாவது மார்க்கெட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி வரும், இவங்க பெர்ஃபார்மன்ஸஸ்னால இல்லை, மார்க்கெட் சுச்சுவேஷனே அது மாதிரி தான் வரும். இப்போ நம்ம ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, இன்றைக்கி அவன் ஏதோ 1000 ஒட்டி போயிட்டுருக்கிறான்னு வச்சுக்கோமே. அவன் 2008 அந்த சப்ரைம் இஷ்யூனால் மார்க்கெட் அடியில் எவ்வளோ ரூபாய்க்கு வந்தான்னா 30 ரூபாய்க்கு கீழே வந்தான். அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொன்னேன், டே ஐசிஐசிஐ வாங்கி போட்டுக்கோ, உடனே 300 ரூபா ஏறும். நான் அன்றைக்கி தேதிக்கு அது 300 ரூபா 350 ரூபா தான் அதோட இது. 1 லேக் அவனுடைய அசட் நெட் ஒர்த்தான் அன்றைக்கி தேதிக்கு இருந்தது. ஸோ இப்போ அது மாதிரி வரும். அப்போ அவன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன்லேயே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேயே ஒரு தர தட்டுது. ஸோ இப்போ இதை மாதிரியான சூழல் நம்ம எதிர்பார்க்கலாம். நேஷ்னலைஸ்டு பேங்க் அவங்களுடைய பேங்க்கோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப லோவாக ஆகும்போது அது மாதிரி வருது. அது சில அது பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அது நம்ம பற்றி பேச வேண்டியதில்லை. ஐஓபி கீழே இறங்கினதோ, இந்தியன் பேங்க் கீழே இறங்கினது, இதெல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் அது அந்த அங்கே அப்போதைக்கு இருந்த ரூலிங் பார்ட்டியோட ப்ரெஷர்ஸ், பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக போய்கிட்டு இருக்குன்னு வருவோம். எஸ் பேங்க்கோட கேஸ் நமக்கு நல்லா பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எல்லாத்துலேயுமே இப்படி ஏதோ ஒரு சூழலில் அவங்க கீழே அந்த புக் வேல்யூ லெவலுக்கு தர தட்டிட்டு வராங்கங்கிறத நம்ம, இது என்னுடைய அனுபவம். இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, இப்போ இவங்களுடைய நம்ம ரிசல்ட் அனாலிசிஸை நம்ம பார்ப்போம். கேஷ் ஃப்ளோவில், ஏன்னா இது ஆனுவல் ரிசல்ட். கேஷ் ஃப்ளோவில் என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலாக ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இந்த ஸ்னாப்ஷாட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்னு இருக்கும், அதை பார்க்கணும். ஸோ கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் பார்த்தோம்னா 12,000 கோடியிலேருந்து 10,000 கோடின்னு வந்திருக்கு. நான் ரவுண்ட் அப் பண்ணி சொல்கிறேன், 12, 10 கிட்டத்தட்ட ஒரு 2%, 2%, 20% குறைஞ்சு போயிருக்குன்னு வச்சுக்கோமே அப்ராக்சிமேட்டாக. கேஷ் அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 295 இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் போன தடவையை காட்டும் ஒரு 7 கோடி ரூபா கம்மிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ரேஷியோஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 47%, இது போன தடவையை காட்டிலும் 8% கம்மி, போன வருஷத்தை காட்டிலும் 8% கம்மி. இந்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1% கம்மியாக தான் எடுத்துருக்குறாங்க, 12.31 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 2.05 வருது. ஸோ இப்போ அதுவுமே நமக்கு ஒரு 0.05% கம்மியாக தான் இருக்குது. அதில் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷனில் ரிட்டர்ன் ஆன் அசட் இன்னும் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா அதோடைய க்ரோத் ரேட் 25% ஆகிருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய அசட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தோம்னா 1.4% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 30.6% க்ரோத் ஆகிருக்கு. அசட் 13.8% க்ரோத் ஆகிருக்கு. அதெல்லாம் நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நல்ல வேல்யூ தான். ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டில் ஆனுவல் ரெவென்யூ 13.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் நெட் ப்ராஃபிட் நமக்கு 16.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் குவார்ட்டர்லி ரெவென்யூ 11.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 41.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லியில் இபிஎஸோட டிடிஎம் இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. இபிஎஸ்ஸுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே போன தடவையை காட்டிலும் 1.2% கூட எடுத்துருக்குறேன் சார், 1.2 rupees கூட எடுத்துருக்குறான். இது 16% போன தடவையை காட்டலாம். அது Q2Q 16% க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இது எல்லாமே ஓவராலாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறா, நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் நமக்கு இந்த குவார்ட்டர்லேருந்து 2 குவார்ட்டராக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்குறான். இது கொஞ்சம் அது ஸ்லக் ஆனால் கூட நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நம்ம எங்கே அட்ஜஸ்ட் ஆகுங்கிறத வேல்யூவேஷன் செக்ஷனில் அனலைஸ் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ இவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது எம்எஃப் இந்த குவார்ட்டருக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இந்த Q3 பொறுத்த வரைக்கும் எம்எஃப் 10.4%, இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் 14.7%, அதே மாதிரி எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் 3.3%. 3 பேருமே பார்த்தோம்னா ஃப்ராக்ஷனில் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க போன குவார்ட்டரில். இந்த குவார்ட்டருக்கு இன்னும் அப்டேட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இவங்களுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன்ஸை பார்ப்போம். ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய வேல்யூவேஷனில் அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறது ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க.
மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 669ன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது இன்னமும் வந்து ஸ்ட்ராங் பை ஜோன் காட்டிகிட்ருக்கு. 6% பை ஜோன் காட்டிகிட்ருக்கு. நார்மலாக இந்த மாதிரி ஜோன் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் 20% ஸ்ட்ராங்கு, 40% வரைக்கும் பை, அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங்குள்ளே போகும். ஸோ இப்போ ஸ்ட்ராங் பை ஜோன்லேயே 6% தான் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ட்ரெண்ட் லைனுடைய ஃபார்முலா பேஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சப்சிடரி கம்பெனி. அதனால் இவங்களுக்கான மொத்த கேபிட்டலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கே வந்து இவங்க வந்து பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களே பேங்க் நடத்துகிறாங்க, அப்புறம் எதுக்கு ஒரு நான் பேங்கிங் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே பிஸ்னஸ் சுச்சமோ ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் நம்ம வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து 1.5 இருக்குது, கரண்ட் ரேஷியோ 1.2 இருக்குது. அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா 4.8ன்னு வருது. இது பியாண்ட் டாலரன்ஸ், ஹை இன் இண்டஸ்ட்ரி, இது பியாண்ட் டாலரன்ஸ். இப்போ இவனுடைய புக் வேல்யூ பார்த்தோம்னா 240ன்னு இருக்குது. 240ல் நமக்கு டெப்ட் டு ஈக்விட்டி 1 வரைக்கும் நம்ம டாலரன்ஸ் போடுறோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக 3.8 இருக்குது. அப்போ அந்த 3.8 நம்ம வந்து கழிச்சு விட்ருவோம். அப்போ 3.8 நம்ம கழிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து 240 டிவைடட் பை 4.8ன்னு போட்டோம்னா 53 வரும். நமக்கு ஒரு நம்ம வந்து 3.8ன்னே போட்டு கழிச்சு விடுவோம். டிவைடட் 0.7 டிவைடட் பை 3.8. ஏன்னா நான் அப்படி தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறேன். 63 ரூபா புக் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபி பார்த்தோம்னா இவங்க 240க்கு 2.48ன்னு சொல்கிறான். இப்போ 669 இருக்குது. ஆனால் நமக்கு வந்திருக்கிறது பார்த்தோம்னா இந்த இதை எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய 3.8 நம்ம கழிச்சு விட்டோம்னாக்க நமக்கு 63 அப்படின்னு சொல்லித்தான் புக் வேல்யூ கிடைக்கிது. அப்போ கிட்டத்தட்ட 10, நமக்கு பிபி பார்த்தோம்னா 10 அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தானே, 10ன்னு வந்துச்சுன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அதே மாதிரி பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 21.2ன்னு வருது. அதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கிட்டக்க வந்திருக்கிறான். மேலேருந்து கீழே இறங்கி இருக்கிறான், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கிட்டக்க வந்திருக்கிறான். பெக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1.3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆல்மோஸ்ட் க்ரோத் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு நோக்கி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் அது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இந்த இயருக்கு ஆனுவலைஸ்டாக ஆவரேஜ் எஸ்டிமேஷன் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து புக் வேல்யூ 63.3, ஃபேர் ப்ரைஸ் 208. ஃபேர் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தோம்னா அதோட ரேஷியோ போடும்போது, கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ போடும்போது 3.2 வருது. 2 வந்தாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், இதில் 3 வந்திருக்கிறதுனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். தென் சப்சிக்வெண்ட்டாக ஒரு அளவுக்கு நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து 4, 5 அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். அது க்ரோத் வந்து சப்போஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகுது இல்லை கம்மியாகுது அப்படின்னு சொன்னால், நெகட்டிவாக போகுது அப்படின்னு சொன்னாக்க சரன்னு 1.5 1 இல்லை அதுக்கு கீழேயோ கூட இறக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்ஃபார்மன்சஸ். இப்போதைக்கு 3.1ல் இருக்குது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பெர்ஃபார்மன்சஸ் லேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது கரெக்ஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் 7.93ன்னு வருது. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் மைனஸ் அதுலேருந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத கழிச்சிடுறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 குவார்ட்டரை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 7.93. இந்த பெர்ஃபார்மன்ஸஸை அடுத்த குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டுன்னு கன்சிடர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணுது Q1க்கு. அதே மாதிரி அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகும்போது Q2க்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு, Q3க்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு வருது. அதுக்கப்புறம் Q4க்கு வரும்போது தான் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது.
ஸோ இப்போ இது வந்து நான் சொல்கிறது 2026-27. அப்போ 3 குவார்ட்டருக்கு இவங்க ஆவரேஜாக எஸ்டிமேட்டட் வேல்யூவோட பெர்ஃபார்மன்ஸஸையும் ஷோ பண்ணால் கூட இது இவங்களுக்கு இதாக தான் இருக்குது, நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ அவன் வந்து எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல இருந்து இதுக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்கிறதுனால இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறானா, சைடு வேஸ்லேயே போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து குவார்ட்டர்லியாக இருந்தாலும் சரி, ஆனுவலைஸ்டாக இருந்தாலும் சரி, ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கால்குலேஷனில் நான் போடக்கூடியது பிரேக் பாயிண்ட் ஓவராலாக ஒரு P5 எக்ஸ்பொனன்ஷியலில் நான் போட்டு வச்சுருப்பேன். இதில் பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போ அவை வந்து பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் 360லேருந்து 375. ஸோ இப்போ இவன் வந்து அதுக்கு மேலே பிரேக் பாயிண்ட்டோடைய பாட்டம் அண்டு டாப்புக்கு மேலே R1 534லேருந்து 554 வரைக்கும் இருக்குது. இவன் கரெக்டாக பார்த்தோம்னா 555 வந்து அப்படியே வச்சுட்டு 10 ரிவர்சல் எடுத்துருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா என்ன வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் இங்கேருந்து கரெக்ஷன் லீட் எடுத்தான்னா என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். R1 534லேருந்து 554, இவன் 555 10 ரிவர்சல் ஆகிருக்கிறான். R1 R2ஓட மிட் பாயிண்ட்டு 639லேருந்து 661, R2 757லேருந்து 782. அப்போ இந்த குவார்ட்டருக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் இங்கே R1ல் சப்போர்ட் எடுத்துட்டு ஒன்று ரெசிஸ்ட் ஆகக்கூடியது R1 R2 மிட் பாயிண்டில் ரெசிஸ்ட் ஆகணும், அப்படி இல்லைன்னா R2ல் ரெசிஸ்ட் ஆகணும், அது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே வந்து இதுதான் இந்த குவார்ட்டருக்கான மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இவன் வந்து நல்லா பூஸ்ட் பண்ண உடனே மிட் பாயிண்ட் வரைக்கும் க்ரோத் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த குவார்ட்டருக்கு ஓரளவுக்கு நல்லா வந்தான்னா R2 வரைக்கும் போகலாம். அதில் இப்போவே R2 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்த்துட்டு இந்த மிட் பாயிண்ட்டோட மூவ் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் R2வை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, R2ங்கிறது 757லேருந்து 782, R2வை உடச்சிருச்சுன்னா R2 R3யோட மிட் பாயிண்ட்டு 888லேருந்து 916, R3 1034லேருந்து 1065. ஸோ இப்போ R2வை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆனுவல் ரிசல்ட்டை நோக்கி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ மாறா இவன் வந்து கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, R1ஆன 534லேருந்து 554ங்கிற ஜோனை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பிபியோட ஜோனு தான் நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக வருது. அதில் பிபியோட டாப் 441லேருந்து 459, பிபி 360லேருந்து 375, பிபியோட பாட்டம் 289லேருந்து 302. ஸோ கரெக்ஷன் வந்தான்னா பிபியோட டாப் ஒரு சப்போர்ட்டு, பிபி ஒரு சப்போர்ட்டு, பிபியோட பாட்டம் ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.